வணக்கம் நட்புகளே. இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து 35 இன்ச்சு இடுப்பு, 38 இன்ச்சு சீட்டு, இந்த அளவுக்கு வந்து ஒரு பேண்ட்டினுடைய ஃப்ரண்ட் கட்டிங்கை பார்த்தோம். இன்றைக்கி வந்து அதனுடைய பேக் கட்டிங், பேக் கட் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட்டில் ஏற்படக்கூடிய அளவுகளில் வரக்கூடிய விஷயங்களை வந்து பேக்கில் எப்படி சரி பண்ணி இந்த பேக்கினுடைய அமைப்பை நம்ம வந்து அளவீடுகளில் கொண்டு வரோம், எப்படி கட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து அதனுடைய பேக் தட்டு வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கட்டிங்கினுடைய மெத்தடுகளை நீங்கள் பார்த்துட்டு கட்டிங் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து இந்த பேண்ட்டினுடைய ஃபிட்டிங்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிட முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோக்களை பாருங்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுடைய முதல் பக்கத்திலே வந்துடும். நன்றி நட்புகளை. அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். இப்போ இந்த பேண்ட்டினுடைய பேக் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் ஏற்கனவே கட்டிங் பண்ணிட்டோம். என்னுடைய அளவு வந்து இடுப்பு வந்து 35, ஷீட்டு 38. இந்த பேண்ட்டினுடைய ஃப்ரண்ட்டை நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஃப்ரண்ட் கட்டிங் பார்த்தோம். இப்போ அதோட பேக்கை கட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டை எப்போவுமே இப்படி எடுத்து போட்டுக்கணும். இந்த மேலே இந்த பக்கமாக அப்படி தள்ளி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வராமல் வந்து இந்த இடங்கள் கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும். கீழே இருக்க பார்ட்ஸ் வந்து நம்ம மற்ற ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் தட்டு இப்படி போட்ட உடனே இந்த சென்டரை செக் பண்ணணும். துணியோட வியூ கரெக்டாக இருக்காங்கிற இந்த சென்ட்ரு, இந்த கார்னரில் இருந்து இந்த சென்டருனுடைய அளவு பார்க்கணும். 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு, 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. கீழே பாட்டத்தில் அதே மாதிரி பார்க்கணும். கீழே பாட்டத்துலேயும் அதே மாதிரி 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இந்த சென்டர் இப்படி வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். 9 இன்ச்சு கீழே உள்ள சென்டர் பாயிண்ட்டும் மேலே உள்ள சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் பேக் கட்டிங் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு சீட் மார்க்கு, அடுத்து தொடையினுடைய லூஸ் மார்க். இந்த பேக் தட்டு கட்டிங் பண்ணுறதுல தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இந்த மார்க் பண்ணும் பொழுது இந்த சீட் மார்க்கில் இருந்து இந்த பக்கம் ஸ்டிச்சிங் மார்க்கு ப்ளேயில் இப்படி கிராஸாக வச்சு இந்த லைனை எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இந்த சீட் மார்க்கில் இருந்து இங்கே பிளெயினுடைய ஸ்டிச்சிங் மார்க் இருக்குல்ல, கீழே மேலே 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் மார்க்கு, இந்த ஸ்டிச்சிங் பீஸ் வச்சு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி 1/4 இன்ச்சு கிராஸ், இது ஸ்ட்ரைட்டு, இதில் 1/4 இன்ச்சு கிராஸ். இப்படி அதுமாதிரி பாட்டத்துலேயும் சென்டரில் இருந்து இந்த பக்கம் 1/4 இன்ச்சு கிராஸ். அதே மாதிரி கீழ் பாட்டத்துலேயும் இந்த 1/4 இன்ச்சு கிராஸ் சென்டர்லேருந்து. ஏன்னா இந்த சென்டர்லேருந்து இது 1/4 இன்ச்சு கீழே இறங்கி வர்றதுனால கீழே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெயிட்னுடைய அளவு கரெக்டாக வரும். இப்போ பாட்டத்தில் 1.25 இன்ச்சு, இங்கேயும் 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரண்ட்டினுடைய அளவு வந்து இப்போ செக் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா 25.5 இன்ச்சு தொடையினுடைய லூஸ். அப்போ 25.5 பாதி வந்து 12.25 இருக்கணும். இந்த 12.25 இந்த ஃப்ரண்ட் தட்டு இருக்கணும் தேவையான அளவு. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக 11.25 ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. நமக்கு 12.25 இங்கே வேணும். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டினுடைய அளவு. இந்த அளவுக்கு இருந்திருக்கணும். அப்போ இந்த அளவு கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடத்த நம்ம பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இங்கே தள்ளிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு வந்து உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 இன்ச்சு இருக்குது. ஆக்சுவலாக வந்து 1 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 1/4 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ஷேப்புகளை நம்ம கரெக்டாக கொண்டு வர்றதுக்காண்டி தான். சைடில் நெடுங்கால் சைடு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கிறதுக்காண்டி தான். இது வந்து ரெடிமேட்னுடைய ஸ்டைல் தான் இந்த கட்டிங்கு. இப்போது இந்த முட்டியினுடைய மார்க்கை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த அகலம் ஜாஸ்தி ஆக ஆக இந்த டெப்த்து கூடிக்கிட்டே வரும். லாஸ்ட் எண்டு இந்த முட்டி வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேண்ட்டில் வந்து முட்டிக்கு மேலே கொஞ்சம் வரும். இந்த லைன், இந்த 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்ச லைனில் இப்படி எடுத்துடணும். இந்த லைன் அப்படி எடுத்துடணும். இந்த ஷேப்பை அப்படியே வந்து நீங்கள் இதே ஸ்கேலில் இந்த ஷேப்பை அப்படியே வச்சிடலாம். இந்த ஷேப் வந்து ரொம்ப இப்படி கிராஸாக தள்ளி போகாமல் அந்த வாட்டத்தில் கரெக்டாக வர்ற வாட்டத்தில் அந்த ஸ்கேலை வைக்கணும். அப்படி இந்த மார்க் கீழ் மார்க் வந்து கரெக்டாக வரணும் ஸ்கேலில்.
அப்படி வர்ற மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மார்க்கில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த டெப்த்து தேவையான டெப்த்து இங்கே கரெக்டாக கிடச்சிரும். இதில் அப்படி பண்ணிடணும். இந்த மார்க் எடுத்துகிட்டு இந்த மேலே இடுப்பினுடைய மார்க்குக்கும் இந்த ஸ்டிச்சிங் மார்க்குக்கும் சென்ட்ரு இது ரெண்டுக்கும் மத்திய வர்ற மாதிரி இந்த லைனை இந்த சைடில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிள் அளவு நம்ம எடுக்காமலே இந்த பேண்ட்டை வெட்டுறோம். போர்க் அளவு மட்டுமே வச்சு இந்த சர்க்கிள் அளவு வந்து நம்ம எடுக்காமலே தேவையான சர்க்கிள் கரெக்டாக வந்துடும். இதில் வந்து சென்ட்ரு முட்டினுடைய மார்க் சென்டரில் இருந்து இந்த கிராஸினுடைய அளவு 21.25. இங்கே இந்த பிளேக்கிட்ட வந்து 21.25 அப்படியே வைக்கிறீங்க. 21.25 1/4 இன்ச்சு சேர்த்து 22 வைக்கலாம். ஏன்னா அந்த கிராஸ் வர்றதுனால அதில் ஒரு 1/4 இன்ச்சு ஷார்ட்டேஜ் ஆகும். அதில் 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். இது வந்து 22.25 21.25 இங்கே 22 1/4 இன்ச்சு சேர்த்து இந்த லைனை இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இடுப்பினுடைய அளவு வந்து இதில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங் லைன் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து இந்த அளவு பிடிப்போம். இந்த ஸ்டிச்சிங் லைனை எடுத்துகிட்டு 35 இன்ச்சு இடுப்பு, அப்போ 8.25 இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கேருந்து 3/4 இன்ச்சு டாட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்போ சீட்டு வந்து 38 இன்ச்சு சீட்டு 9.5 ப்ளஸ் 1 இன்ச்சு 10.5 இன்ச்சு வேணும். இதில் 10.5 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு தான் இருக்குது. 10 இன்ச்சு தான் இருக்குது. 1/2 இன்ச்சு ஷார்ட்டேஜ். அப்போ இந்த 1/2 இன்ச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா சீட்டில் பேக் தட்டில் லூஸ் வைக்கும்போது 9.5 ப்ளஸ் 10.5 இந்த இடத்துக்கு வருது. ஸோ இதில் 1/2 இன்ச்சு ஷார்ட்டேஜ் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச்சு ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்போ அந்த 1/2 இன்ச்சில் பாதி 1/4 இன்ச்சு, அந்த 1/4 இன்ச்சு இங்கே சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சீட் மார்க் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி இப்போ இந்த லைனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவை இப்படி எடுத்துகிட்டு தான் இந்த சீட் மார்க் லைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ தொடையினுடைய அளவு பாருங்கள். தொடை வந்து நமக்கு 25.5 வந்து ரெடி வேணும். தொடையினுடைய அளவு 25.5. இப்போ இதில் வந்து ஃப்ரெண்டு வந்து தையல் தும்பெல்லாம் கழித்து அளக்கணும். 11 இன்ச்சு ஃப்ரண்ட்டு. இப்போ இந்த மார்க் இங்கே வரைக்கும் இருக்குது. இதுலேயும் நம்ம ஸ்டிச்சிங் மார்க்கை கழிக்கணும். 25.5 இங்கே அப்படியே வைக்கணும். வச்சிங்கன்னா இங்கே 11 இன்ச்சு இங்கே வரும். இந்த 11 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த டெப்த்து நமக்கு 2.5 இன்ச்சு ரெடி வரும். இப்போ இந்த 2.5 இன்ச்சு இங்கே வந்து 2.25 இன்ச்சுக்கு மேலே ஜாஸ்தியாக போயிட்டு அப்படின்னா 2.25 இன்ச்சு கணக்கு, அதிகபட்சம் 2 to 2.25 அதுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த முட்டி மார்க்கில் வச்ச 1.25 இன்ச்சு வச்சதை இதில் 1.25 வச்சுருக்கோம் இல்லையா, அதை 1.5 ஆக்கிடணும். இப்போ இந்த ஸ்கேல் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த சீட்டோட ரவுண்டை இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த சீட்டினுடைய மார்க் இருக்கிற இடம் வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இந்த ஸ்கேல் வைக்கும்போது கரெக்டாக வந்துடும் ஷேப். இந்த ரவுண்டு முன்பின் வராது, கரெக்டாகவே வந்துடும். அவ்வளோதான். சீட்டில் பேக்கில் டூமில் சுருக்கு இருக்குது எதுவுமே இருக்காது, சரியாக இருக்கும். இப்போ கட் பாயிண்டினுடைய மார்க் மேலேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு கட் பாயிண்டினுடைய அகலம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க்கிங். இந்த 3/4 இன்ச்சு டாட் வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த 3/4 இன்ச்சு இப்படி கழிச்சிக்கோங்க.
இந்த 3/4 இன்ச்சு இப்படி கழிச்சு டேப் வச்சுட்டு இது 2வது சைடில் வந்து இருக்கிறத சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த தையல் தும்பை கழித்து சென்டர் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் வந்து 3/4 இன்ச்சு வச்சுருக்குறோம். அந்த 3/4 இன்ச்சு இதில் டாட்டுக்கு கட் பாயிண்ட் வந்து நமக்கு தேவையான அளவு 4.5 இன்ச்சு கட் பாயிண்ட், சென்டர் 2.25, 4.5 இன்ச்சு கட் பாயிண்ட். இப்போ கட் பாயிண்டோட மார்க் ரெடி. இப்போ பேக் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இந்த அளவுகள் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் மட்டும் எப்போவுமே ஃப்ரண்ட்டு கட் பண்ணும் பொழுது நம்ம அளவுகள் எல்லாம் வச்சு மார்க் பண்ணிவிட்டு சைடு கட்டிங் பண்ணும்போது திகட்டல் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணும்போது அதில் எவ்வளோ அடிபட்டாலுமே அதை நம்ம விட்டுறணும். அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஃப்ரண்டோட ஷேப் முதல்ல சரியாக வந்துடும். அதில் லெஸ்ஸான அளவுகள் உள்ள துணியை வந்து பேக்கில் பேலன்ஸ் பண்ணிடணும். இப்படி இந்த மாதிரி இப்போ ஆக்சுவலாக 12.25 இன்ச்சு இருக்கணும் ஃப்ரண்ட்டு. இது 11.25 தான் இருக்குது. அதை வந்து இதில் பேலன்ஸ் பண்ணிடணும். சைடில் இந்த சைடும் ஒரு 1/4 இன்ச்சு இந்த சைடு போயிடும், இந்த சைடு வந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்துடும். இப்படி பண்ணிட்டோம்னா அந்த பேண்ட்டோட ஷேப் வந்து சுருக்கு இல்லாமல் கரெக்டாக வந்துடும். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் தேவைப்பட்டால் அப்படி ஒரு மார்க் கூட பண்ணிக்கோங்க. கட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மார்க்கு கூட இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். தேவையான தும்பு வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த துணியை எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுடைய அளவுகள் எதுவும் மிஸ்ஸிங் ஆகி கஸ்டமர் 2வது கூட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாலும் இந்த தும்பு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ பேக் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் வந்து சைடில் வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கும். சைடில் வந்து இந்த சீட் பக்கத்தில் தூக்கிட்டு இருக்கிறதோ இந்த ப்ளை பக்கத்தில் வந்து சுருக்கு வர்றதோ அந்த மாதிரி எதுவுமே வராது. இப்போ இந்த பேக்கோட பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மார்க்கிங் இந்த ஷேப் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பாடிக்கு எப்படி தேவையோ அதுபடி நீட்டாக இருக்கும். ஓகே, நீங்களும் இந்த பேண்ட்டை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டிங் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லாருமே வீடியோவை பாருங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.